வாரத்தின் முதல் நாளில் தேவனை தொழுது கொள்ளும்படியாக கூடி வந்திருக்கிறதான உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நாம் சத்தியத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்டோம். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் நாம் வாசித்தோம். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க கேட்டோம். நானே வாசிக்கிறேன். பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு. பாருங்க, யாரெல்லாம் உயிரோடு இருக்கிறாங்களோ அவங்களாம் ஜீவனோடு இருக்கிறாங்க. மரித்து போனவர்கள் எங்க இருக்கிறாங்க? எல்லாமே மண்ணுக்குள்ளதான் இருக்கிறாங்க. பூமியின் மேலே நடமாடுகிற எல்லாமே எப்படி இருக்குன்னா ஜீவனோடு தான் இருக்கு. தேவன் எதை கொடுக்குறாருன்னா ஜீவனை என்ன பண்றாருங்க கொடுக்குறாரு. எல்லாருக்குமே பூமியில வாழக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும் ஜீவனை கொடுக்கறது யாருன்னா தேவன் தான் கொடுக்குறாரு. தாயின் கர்ப்பத்திலே குழந்தை உருவாகும்படி ஆவி அனுப்புறது யாரு? தேவன் தான் அனுப்புறாரு. கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். பாருங்க, இந்த வசனத்துல பிறக்க ஒரு காலம் உண்டு. நாம் எல்லோருக்குமே பிறந்த தேதியெல்லாம் தெரியும் இல்லைங்களா? பிறந்த தேதி என்னன்னு கேட்டால் எல்லாருமே சொல்லுவாங்க. 99% மக்கள் சொல்லுவாங்க எப்ப பிறந்தது. நம்முடைய மரண தேதி நமக்கு தெரியுமா? எப்ப மரிக்க போறோன்னு பாருங்க. நம்முடைய காலங்கள் யாருடைய கையில இருக்குன்னா தேவனுடைய கையில தான் இருக்கு. பிறக்கிறதுக்கு வந்து ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க. இந்த தேதியில என்ன செய்வாங்கன்னா பிறப்பான்னு கொடுத்துருப்பாங்க. அதே தேதியில பெரும்பாலும் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, பிறக்கலாம் மாட்டாங்க. குழந்தை அந்த தேதியெல்லாம் பிறக்காது. ஒண்ணு முன்னாடி பிறக்கும் அல்லது தேதிக்கு அப்புறம் தான் பிறக்கும். சரியாக யாரும் என்ன பண்ண மாட்டாங்கன்னா சொல்ல மாட்டாங்க. பாருங்க, நம்முடைய மரண தேதி கூட நமக்கு என்ன ஆகுதுங்க தெரியாது. நம்முடைய மரணம் எப்போது சம்பவிக்கும் என்று யாருக்குமே தெரியாது. சரிங்களா? வேத வாக்கியத்துல பிறக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்கு, இறக்கிறதுக்கும் என்ன இருக்குங்க ஒரு காலம் இருக்கு. சரிங்களா? அதனால கவனிங்க, இந்த பூமியில நம்ம வாழ்கின்ற பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம் மரணத்தை பத்தி நாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். மரணத்தை பற்றி தெரிந்து வைத்திருக்கணும். எத்தனை விதமான மரணம் இருக்கு பைபிள்ல? 2 விதமான மரணம் இருக்கு. ஒண்ணு சரீரத்தில் மரிப்பு. ஆவி போய் சரீரத்தில் மரிப்பது என்னன்னா மரணம். உலகத்தில் வாழக்கூடிய எல்லாருக்குமே மரணம் என்னன்னே தெரியும். என்னன்னு தெரியும், மரணம் என்னன்னு தெரியும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இன்னொரு மரணத்தை தெரியும். அது என்ன மரணம்னா ஆத்தும மரணம். அப்ப வேத வாக்கியத்திலே 2 மரணங்கள் பிரதானம் என்ன செய்யப்பட்டிருக்கு, பேசப்பட்டிருக்கு. ஒண்ணு சரீரத்தில் மறிக்கக்கூடிய மரணம் ஒண்ணு, இன்னொன்னு எந்த மரணம்? ஆவிக்குரிய மரணம், ஆத்தும மரணம். 2 மரணம் இருக்கு. சரிங்களா? பாருங்க, பழைய ஏற்பாட்டுல ஆதியாம் புஸ்தகத்துல ஆதாம் ஏவாளை தேவன் படைக்கிறாரு. அவங்க தேவனுடைய பிரமாணத்தை என்ன செய்யறாங்கன்னா மீறுறாங்க. மீறின போது தேவன் வந்து ஆதாம் ஏவாளை பார்த்து சொல்லுவாரு, நீ மண்ணா இருக்கிறாய். ஆதாம் பார்த்து சொல்லுவார், நீ மண்ணா இருக்கிறாய், நீ மண்ணுக்கு என்ன செய்வார்? திரும்புவார். அப்ப நாம் எல்லோரும் எப்படி இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மண்ணா தான் இருக்கும். எப்படி இருக்கிறாங்க? மண்ணா தான் இருக்கணும். ஏன்னா பூமியின் மண்ணில் இருந்து ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்டாரு. நாம் எல்லோரும் மண்ணா இருக்கிறதுனாலதான் எங்க போறோம்? மண்ணுக்கே போறோம். அப்ப பிறந்த தேதி தெரியக்கூடிய நமக்கு மரிக்கிற தேதி நமக்கு என்ன ஆகாதுங்க தெரியாது. எசேக்கியேல் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நல்லா கவனிங்க. இப்ப நம்ம என்ன மரணத்தை பார்க்க போறோம்னா ஆத்தும மரணத்தை நம்ம பார்க்க போறோம். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள், தகப்பனின் ஆத்துமா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்துமாவும் என்னுடையது, பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். அப்ப தேவன் வந்து இந்த வேத வாக்கியத்துல யார் ஒருவர் பாவம் செய்கிறாரோ அவர் என்ன ஆகிறாரு? சாகுறாருன்னு சொல்றாரு. பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். வேத வாக்கியத்துல நமக்கு தெளிவாக வெளிப்படுத்தப்பட்டிருக்க. பாருங்க, உலகத்தாருக்கு ஆத்துமா சாகுங்கிறது தெரியுமா? அவங்க ஆத்துமா எப்படிதான் இருக்கும்? அது செத்து போய் தான் இருக்கும். ஏன்னா அவர்கள் பாவம் செய்யறாங்க, அக்கிரமம் செய்யறாங்க. ஆனா அவங்கள அதை அறியாம செய்யறாங்க. அவர்கள் அறியாமல் செய்தாலும் அறிந்து செய்தாலும் அவருடைய ஆத்மா இப்படிதான் இருக்கும், செத்து போய் தான் இருக்கும். பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். இது ஆத்தும மரணம். என்ன மரணங்க? ஆத்தும மரணம். அப்ப பாவம் செஞ்சா அவங்க என்ன ஆவாங்க? ஆத்மாவுல செத்து போயிடுவாங்க. பாருங்க, அவங்க வந்து பூமிக்குரிய வாழ்க்கையில அவங்க எப்படி இருப்பாங்கன்னா உள்ள ஆவி இருக்கிறதுனால அவங்க ஜீவனோடு இருப்பாங்க. ஆனால் தேவனுடைய பார்வையில அவங்க என்னவா இருப்பாங்க? ஆத்மாவுல மரித்து போனவங்களா இருப்பாங்க. மரணங்கிற வார்த்தை இருக்கு இல்லைங்களா? அந்த மரணங்கிற வார்த்தைக்கான மூல பாஷையில் என்ன அர்த்தம் இருக்குன்னா பிரிவுன்னு அர்த்தம். அப்ப நம்முடைய சரீரத்திலிருந்து நம்முடைய ஆவி பிரிந்து போகுதுன்னு அதான் என்ன? மரணம். தேவனை விட்டு பிரிகிறதா என்ன? ஆத்தும மரணம். நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம்.
துணிகரமா பாவம் செய்யறேன்னா தேவனை விட்டு நம்முடைய ஆத்மா என்ன செய்யப்படும்? பிரிக்கப்படும். ஆத்ம மரணங்கிறது உலகத்தா இருக்கு. யாரெல்லாம் பாவம் செய்யறாங்களோ அவங்க ஆத்மா மரிச்சு போயிடும். கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நம்ம ரட்சிக்கப்பட்டோம்னு வச்சுங்களேன், நம்முடைய ஆத்மா மரிக்காது. அந்த ஆத்மா என்ன ஆயிருங்க? பின்வாங்கி போயிடும். பாவம் செய்தால் நம்முடைய ஆத்மா என்ன ஆயிரும்? பின்வாங்கி போயிடும். அப்ப ஆத்ம மரணம் என்பது ஒன்று இருக்கு. அதை நம்ம என்ன பண்ணிக்கணும்? தெரிந்து கொள்ள வேண்டும். ரோமர் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் பாருங்க. பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தின் சம்பளம். பாவம் செய்யறவங்க எதை சம்பாதிக்கிறாங்க? ஆத்ம மரணத்தை சம்பாதிக்கிறாங்க. ஆவிக்குரிய மரணத்தை என்ன பண்றாங்க? சம்பாதிக்கிறாங்க. இது ஒரு வகையான மரணம் இல்லைங்களா? 1 தீமோத்தேயு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்க. சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடு செத்தவள்ன்ற. தேவனை பற்றி அறிவில்லாமல் யாரெல்லாம் வாழ்றாங்களோ அவங்க எப்படிப்பட்டவங்க தான்? ஆத்மாவுல செத்து போனவங்க தான். ஒரு ஐஸ்வர்யவான் லாசர் இருக்கிறாரு. ஐஸ்வர்யன் எப்படி வாழ்றாரு? சம்பிரமா வாழ்றாரு. அப்ப தேவனுடைய பார்வையில் அவர் எப்படிதான் இருப்பாரு? செத்து போனவரை தான் இருப்பார். ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. களஞ்சியத்தை இடிச்சு நல்லா பெருசா கட்டுவேன். அநேக நாட்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? ஆகாரம் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, தேவனை பற்றி அறிவு இல்லாம இருக்கிறார். நாளைக்கு நடப்பது என்னங்கிறது அவருக்கு தெரியாது. ஆனா என்ன சொல்றாரு? அநேக வருஷங்களுக்கு தானியங்கள்லாம் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கு. ஆத்மா பார்த்து சொல்லுவானா, பூரித்து எப்படி இரு, சந்தோஷமாயிரு, சாப்பிட்டு பூரித்து சந்தோஷமாயிரு. தேவன் கேட்கிறாரு, மதிகடனே, இன்றைக்கு இரவில் உன் ஆத்மா எடுத்துக்கொள்ளப்படுமானால் நீ சேர்த்து வைத்தது யாருடையதாகும்? தேவனை பற்றியதான அறிவு இல்லாம இருக்கிறார். அப்ப உலகத்திலே தேவனை பற்றியதான அறிவு யாருக்கெல்லாம் இல்லையோ அவங்க தேவனுடைய பார்வையில் எப்படிதான் இருப்பாங்க? செத்தவங்கள தான் இருப்பாங்க. சரிங்களா? இது முதல் வகையான மரணம், ஆத்ம மரணம். சரிங்களா? 2வது பாருங்க, மத்தேயு புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 21, 22 பாருங்க. அவருடைய சீசர்களில் வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். 2வது வகையான மரணம் என்னன்னா, நாம் சரீரத்தில் மரிப்பது. பாருங்க, எல்லாருமே ஒரு பிறக்கக்கூடிய செய்தியை கேட்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு குழந்தை பிறப்புனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஒரு துக்க செய்தி கேட்கும்போது எல்லாரும் என்ன ஆகுறாங்க? துக்கப்படுறாங்க. மரணத்தை யார் விரும்புவா? நீங்க மரணத்தை யார் விரும்புவாங்க? எல்லாருக்கும் பரதீசு போறதுக்கு ஆசை இருக்குது. ஆனா மரிக்கிறதுக்கு யாருக்காவது ஆசை இருக்குதா? மரணத்தை கண்டு எல்லாருமே பயப்படுறாங்க. கிறிஸ்தவர்களும் பயப்படுறாங்க, உலகத்தாரும் பயப்படுறாங்க, எல்லாருமே பயப்படுறாங்க. மரணத்தை கண்டு பயப்படாத ஆள் யார் இருக்கிறாங்க? வேதமாக்கி சொல்றாரு, பவுல் சொல்றாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மரணம் என்பது என்னவா இருக்கும்? அது லாபமா தான் இருக்கும். நான் கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு மிகுந்த ஆசையுண்டு, அது எனக்கு நன்மையா இருக்குன்ற பவுல் தன்னுடைய மரணத்தை அவர் விரும்புறார். ஏன்னா அவர் உத்தமமா இருக்கிறார், தேவனுக்குள்ள சரியானவரா இருக்கிறார், பரிசுத்தம் உள்ளவரா இருக்கிறார். அப்போ அவருக்கு தெரியும், நம்ம மரித்தோம்னா எங்கதான் போவோம்? பரதீசு போவோம்னு தெரியும். அதனால தைரியமா சொல்றாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அப்ப எத்தனை கிறிஸ்தவர்களுக்கு மரிக்கிறதுக்கு ஆயத்தமாகறாங்க? பரதீசுக்கு போன ஆசை இருக்கு இல்லைங்களா எல்லாத்துக்குமே. எத்தனை பேர் மரிக்கிறதுக்கு ஆயத்தமாகறாங்க? அப்ப மரணத்தை கண்டு என்ன செய்யறாங்கன்னு பயப்படுறாங்க. பாருங்க, இங்க ஒருத்தர் இறந்துட்டாரு. அந்த இறந்த மனுஷனுடைய மகன் இயேசுவின் இடத்துல இருக்கிறார். அவர் இயேசுவின் இடத்துல போய் சொல்றாரு, ஆண்டவரே, என் தகப்பன் என்ன பண்ணிட்டாரு? மரிச்சிட்டாரு. அவரை அடக்கம் எனக்கு என்ன செய்யணும்? உத்தரவு கொடுங்கன்னு கேட்கிறாரு. 22ஆம் வசனம் பாருங்க, மத்தேயு 8:22. அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா. மரித்தோர் தங்கள் மரித்தோரை, பாருங்க, 2 மரித்தோரை பத்தி பேசுற. மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும். மரித்தோர் யாரு? அவனுடைய தகப்பன் மரிச்சு போயிட்டார். மரித்தோர் எப்படி மரித்தோரை அடக்கம் பண்ணுவாரு? அப்ப மரித்து போன அந்த நபரை அடக்கம் பண்ணுவதற்கு யார் இருக்காங்கன்னா, ஆத்மாவில் மரித்து போனவர்கள் இருக்கிறார்கள், உலகத்தார். பாருங்க, இவன் இயேசுவை பின்பற்றான். அவருடைய தகப்பன் யாரை பின்பற்றலங்க? இயேசுவை பின்பற்றல. அவர் மரிச்சு போயிட்டார். பூமிக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்து அவர் மரிச்சு போயிட்டார். ஆத்மாவில் மரித்து போனவர் இப்ப எதில் ஆயிட்டாருன்னா சரீரத்தில் மரிச்சு போயிட்டார். அப்ப ஆத்மாவில் மரித்து போனவர்கள் சரீரத்தில் மரித்த உன் தகப்பனை என்ன செய்யட்டும்?
அடக்கம் பண்ணட்டும், மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்ன செய்ய பின்பற்றி வா. ஒரே வசனத்தில் 2 மரணத்தை சொல்றாரு. ஒண்ணு பூமிக்குரிய மரணம், சரீர பிரகாரமான மரணம், இன்னொன்னு ஆத்தும மரணம். வேத வாக்கியத்திலே இந்த வசனத்துல இயேசு 2 மரணத்தை குறித்து என்ன பண்ணிக்கிறாருங்க, பேசிக்கிறார் இல்லைங்களா? எபிரேயர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் பாருங்க. அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே. அப்ப வேத வாக்கியத்துல பாருங்க, மரணங்கிறது சரீர பிரகாரம் மரணங்கிறது எத்தனை முறை தான்? ஒரே முறை தான். ஒரு முறை பிறக்கிறோம், ஒரு முறை மறிக்கிறோம். அதுக்கப்புறம் அவங்க எங்க வந்துருவாங்க? நியாய தீர்ப்பு நாளுக்கு வந்துருவாங்க. இந்த 7 ஜென்மங்கள் சொல்றாங்க, அதெல்லாம் உண்மையா? 7 பிறப்புக்குன்னு சொல்றாங்க, அதெல்லாம் உண்மையா? அதெல்லாம் உண்மையே கிடையாது. மனுஷன் ஒரு முறை பிறந்துட்டானா, ஒரு முறை மறிக்கிறானா, அடுத்தது அவன் எங்க தான் வருவாங்க? நியாய தீர்ப்பு நாளுக்கு தான் வருவான். பிறப்பு என்பது ஒரு முறைதான், மரணம் என்பது எப்படிதாங்க? ஒரே முறைதான். அப்ப உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் என்ன இருக்கு? மரணம் என்பது இருக்கிறது. மரணத்தை காணாதபடிக்கு 2 பேர் தான் எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. ஒன்னு எலியா, ஒன்னு ஏனோக்கு, இன்னொருத்தர் யாருங்க? எலியா. 2 பேர் தான் மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள். ஆனால் உலகத்தில் வாழக்கூடிய எல்லாருக்கும் என்ன இருக்கு? மரணம் என்பது இருக்கு. ஒரு சின்ன ஒரு நெஞ்சு வலி வந்து நம்ம என்ன ஆகுறோங்க? பயப்படுறோம். தலை சுத்துது, நம்ம என்ன ஆகுறோம்? பயப்படுறோம். சின்ன சின்ன பலவீனங்களுக்காக ஐயோ செத்து போயிருவோம்னு பயப்படுறோம். ஒரு சின்ன வலிவன் எங்க ஓடுறோங்க? நேரா ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறோம். எக்கோ எடுத்து பாருங்க, ஸ்கேன் பண்ணி பாருங்க. சொல்றோமா இல்லைங்களா? காரணம் என்ன? மரண பயம். எல்லாருக்கும் என்ன இருக்குங்க? மரண பயம் இருக்கு. ஆனால் வேத வாக்கியத்திலே தேவன் நமக்கு என்ன கொடுத்துக்கிறாருன்னா தைரியத்தை கொடுத்துக்கிறார். யாரு மரிக்கிறதுக்கு பயப்படுவாங்க? நம்பிக்கை இல்லாதவங்க தான் மரிக்கிறதுக்கு பயப்படுவாங்க. நம்பிக்கை இருக்கிறவர்கள், தேவன் மேல் நம்பிக்கை இருக்கிறவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? பயப்படுறது, மரிப்பதற்கு பயப்பட மாட்டாங்க. மரணம் வந்து எப்ப வேணாலும் வரலாம். ஒரு காலகட்டத்துல 969 வருஷம் வாழ்ந்துக்கிறாங்க. 969 வருஷம். ஆதியாம் புஸ்தகத்துல 930 வருஷம், 700 வருஷம், 800 வருஷம் வாழ்ந்துக்கிறாங்க. அப்படியே அந்த ஆயுசு நாட்கள் அப்படியே குறைஞ்சு 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 வந்து இன்னைக்கு எவ்வளவு இருக்குங்க? பலத்தின் மிகுதியால் 70 அல்லது 80. ஆனா அவ்வளவு வருஷம் இன்னைக்கு யார் வாழ்றாங்க? இன்னைக்கு வாலிபர்கள், வாலிப பிள்ளைகள்லாம் குறைந்த வயதிலே மறிச்சிடறாங்க. நீங்களாம் அப்படியே கொஞ்சம் வெளியே ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா அங்க கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் ஒட்டி வச்சிருப்பாங்க. பார்த்த வயசு ரொம்ப கம்மி. 30 வயசு, 25 வயசு, 21 வயசு, 40 வயசு. இன்னைக்கு யாரு வந்து 70 80 வருஷம் வரைக்கும் வாழ்றாங்க. மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் மனுஷன் என்ன பண்ணிட்டாங்க? குறைச்சு போடுற மாதிரி நடந்துக்கிறான். இப்ப இந்த வசனத்துல வாசிக்கிறோம், ஒரே தரம் மரிப்பதும். நமக்கு மரணங்கிறது ஒரு தடவை தான் இருக்கு. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் மரணத்துக்கு என்ன செய்யக்கூடாதுங்க? பயப்படக்கூடாது. ஏன்னா நமக்கு நம்பிக்கை இருக்குது. உலகத்தாருக்கு எந்த நம்பிக்கையுமே இல்லை. அவங்க பயப்படுறாங்க, ஐயோ மரணத்துக்கு அப்புறம் என்ன சம்பவிக்கும்? நமக்குள்ள ஆத்துமா இருக்கா? நமக்குள்ள ஆவி இருக்கா? ஆவி சரித்து விட்டு பிரிஞ்சு போகுமா? அது பிரிஞ்சு போனா எங்க போகும்? உலகத்தாருக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனா பயப்படுவாங்க. நீங்க வந்து அந்த பேப்பர் எல்லாம் பாத்தீங்கன்னா உயிர் பிரிந்ததுன்னு போட்டிருப்பாங்க. அப்போ மனுஷனுக்குள்ள உயிர்னு ஒண்ணு இருக்கா இல்லைங்களா? ஆவின்னு ஒண்ணு இருக்கா இல்லைங்களா? எல்லாருக்குமே தெரியுது ஆவின்னு ஒண்ணு இருக்குது. ஒரு மனிதன் மரிச்சிட்டான்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மனுஷனுடைய சரீரத்துல எல்லா அவயங்களும் சரியா தான் இருக்கும். இருதயம் இருக்கும், உள்ள இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் சரியா தான் இருக்கும், ரத்தம் இருக்கும். ஏன் மரிக்கிறாங்க? ஏன் மரிக்கிறாங்க? அந்த மனுஷனை வந்து நீங்க அப்படியே ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாங்கன்னா உள்ள வந்து எந்த பலவீனம் எதுவுமே இருக்காது. அந்த உடல் பாகங்கள் எந்த டேமேஜுமே இருக்காது. ஆனா மரிச்சு போயிருப்பாரு. அப்ப அந்த உள்ள இருக்கக்கூடிய அவயவங்களை இயக்க வைப்பது எது? ஏதோ ஒண்ணு செய்தா இல்லைங்களா? தேவன் சொல்லாது என்னது அது? அதான் ஆத்மா, ஆவி. அந்த ஆவியை தேவன் சருத்திலிருந்து எடுக்கும்போது எல்லா உறுப்புகளும் தன்னுடைய செயல்பாட்டை என்ன பண்ணிருக்குங்க?
நிறுத்திடுது. தேவன் ஆத்துமாவை ஆவிய சரீரத்திலிருந்து எடுத்துட்டாருன்னா அது என்ன ஆயிருது, அப்படியே உள்ள இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாம் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுதான் மரணம். மருத்துவர்கள் விஞ்ஞானம் என்ன சொல்லுவாங்க, ஹார்ட் நின்றுச்சு, அதான் மரணம்னு சொல்றாங்க. தேவன் ஜீவன் என்ன பண்றாருங்க, அவர் எடுக்கிறார். இறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு, அதனால யாருக்கு தான் தெரியும், தேவனுக்கு. பிரசங்கி புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்க. ஆவியை விடாதிருக்கிறதற்கு ஆவியின் மேல் ஒரு மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை, மரண நாளின் மேலும் அவனுக்கு அதிகாரம் இல்லை, அந்த போருக்கு நீங்கி போவதும் இல்லை, துன்மார்க்கரை துன்மார்க்கம் விடுவிக்கவும் மாட்டாது. ஆவி விடாதிருக்கிறதுக்கு ஆவியின் மேல் ஒரு மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை. எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் தன்னுடைய ஆவி விட மாட்டேன்னு சொல்ல முடியுமா? டாட்டா இருக்கார் இல்லைங்களா, இறந்துட்டார், 93 வயசுல இருந்தாரு. 93 வயசுல அவ்வளோ பெரிய பணக்காரர் தான். ஆவி வச்சு ஏதாவது ஒண்ணு வச்சு அவரால் அடைக்க முடிஞ்சதா உள்ள? ஆவி விடாதிருக்கிறதற்கு ஆவியின் மேல் ஒரு மனுஷனுக்கு என்ன கிடையாதுங்க, அதிகாரமே கிடையாதுன்னு சொல்றேன். ஒரு மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை. அதிகாரம் யார்கிட்ட இருக்குங்க, தேவன்கிட்ட தான் அதிகாரமே இருக்கு. பழைய ஏற்பாட்டுல ஒருத்தர் ஆவியை விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தார். அந்த நாள் எனக்கு மரண நாளே கிடையாதுன்னு சொன்னார். தேவன் சொன்னார் அதான் உங்களுக்கு மரண நாள் சொல்லியிருந்தார். அந்த மரண நாளை நான் தப்பிச்சிருவேன்னு அவர் நினைச்சார். அவர் தப்பிச்சாங்க நம்ம பார்க்கலாம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது கர்த்தர் ஆகா போய் கீலேயாத்துல ராமோத்தில் விழும்படிக்கு அவனுக்கு போதனை செய்கிறவன் யார் என்று கேட்டதற்கு. அப்ப நல்ல கவனிங்க, இந்த வேத வாக்கியத்துல ஆகாப் எங்க மறிக்கும் தேவன் முடிவு பண்றாரு, ராமோத்திலே மறிக்க வேண்டும் என்று தேவன் முடிவு பண்றாரு. அப்போ அந்த முடிவை யார்கிட்ட சொல்றாரு தேவன், ஆகாப்டே சொல்றார். ராமோத்திலே ஆகாப் என்ன ஆகணுங்க, சாக வேண்டும். ஆகாப் என்ன முடிவு பண்றாருன்னா, அந்த நாள் என்ன பண்ண மாட்டேன், நானே சாக மாட்டேன், எப்படி இருந்தாலும் நான் தப்பிச்சிருவேன். யோசபாத்தை கூட்டு சேர்த்துக்கிறாரு. கூட்டு சேர்த்துட்டு எங்க போறாருங்க, யுத்த களத்துக்கு போறாரு. அப்படி போகும்போது ஒரு யுத்தம்னு வச்சுக்கோங்களேன், யாரை கொள்ளதான் முயற்சி பண்ணுவாங்கன்னா ராஜாவை கொள்ளதான் முயற்சி பண்ணுவாங்க. அப்ப யோசபாத்துக்கு ராஜ வஸ்திரம் தரித்து ஒரு சாதாரணமான ஒரு சேவகனை போல என்ன செய்யறாரு, உடை அணிந்து கொண்டு எங்க போறாருன்னா யுத்தத்துக்கு போறாரு. அப்ப அவங்க என்ன முடிவு பண்ணியிருந்தாங்கன்னா, ராஜாவை கொல்லணும்னு சொல்லிட்டு எல்லாருமே ராஜாவுடைய பக்கத்துல நெருங்குறாங்க, சுத்தி வளைச்சிட்டாங்க. அவர் கத்துறாரு. யார் கத்துறா, யோசபாத் கத்துறாரு. அப்போதான் அவங்க பாக்குறாங்க இது யாரு இல்ல, இது ஆகாப் அல்லன்னு சொன்ன உடனே அவரை விட்டு என்ன ஆயிடுறாங்க, எல்லாருமே விலகி போயிடுறாங்க. அது காரணம் யாருன்னா தேவன் தான். யுத்தம் முடிய போற டைம் ஆயிடுச்சு. ஒருத்தன் வில்லு எடுத்து அறியாமல் இப்படி விடுறான். அந்த வில்லு நேரா போய் பாருங்க, அந்த மார்க் அவசரம் இருக்கு இல்லைங்களா, அது சந்துல போய் இப்படியே சொரிக்குது உள்ள போய். வசனத்துல பாருங்க, 1 ராஜாக்கள் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் பாருங்க. ஒருவன் நினையாமல் வில்லை நாணேற்றி எய்தான், அது இஸ்ரவேல் ராஜாவினுடைய கலசத்தின் சந்துகளுக்குள் பட்டது. அவர் என்ன ஆயிட்டாருங்க பாருங்க. அவர் என்ன நினைச்சாருன்னா, அந்த நாள் நான் தப்பிச்சிருவேன்னு நினைச்சார். எந்த நாள்ல, தன்னுடைய மரண நாள்ல தப்பிச்சிருவேன்னு அவர் நினைச்சார். தேவன் சொன்னாரு நீ ராமோத்துல போனா அங்க செத்துருவேன்னு சொன்னார். அவரு சொன்னார் நான் சாக மாட்டேன், நான் தப்பிச்சிருவேன்னு சொன்னார். அதுக்காக யாரை பயன்படுத்துறாரு, யோசபாத்தை பயன்படுத்துறார். ஆனால் இவர் நினைச்சது நடந்ததா அல்லது தேவன் நினைத்தது நடந்ததா? தேவன் என்ன தீர்மானம் பண்ணார் ஆகாப்பை பற்றி, அதுதான் நடந்தது. மரண நாளில் யாரும் என்ன செய்ய முடியாது, தப்பித்துக் கொள்ளவே முடியாது. பாருங்க, இந்த மரணத்தை பற்றி நாம் என்ன செய்யணும், தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் ஜீவனை குறித்து நிறைய பேசுறாங்க, ஆசீர்வாதங்களை குறித்து பேசுறாங்க. நாம் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எதை கற்றுக்கொள்ளணுங்க, மரணத்தை பற்றி. பாருங்க, வசனம் சொல்லும் பொழுது களிப்பான வீட்டுக்கு போவதை விட எங்க போறது நலம், துக்க வீட்டுக்கு போவது நலன்ற. களிப்பான வீட்டுக்கு போவது அங்க சந்தோஷமா இருக்கலாம், துக்க வீட்டுக்கு போனா அங்க தேவன் சொல்றாரு எல்லா மனுஷருடைய முடிவும் அங்கே காணப்படும். அப்ப மரணத்தை பற்றி நம்ம என்ன பண்ணணும், தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப 2 வகையான மரணம் இருக்கு. ஒண்ணு ஆத்தும மரணம்,
இன்னொரு மரணம் என்ன? சரீர மரணம். ஆத்தும மரணம் என்பது என்ன? பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். சரீர மரணங்கிறது என்ன? நம்முடைய சரீரத்தை விட்டு ஆவி பிரிந்து போது என்னவா இருக்கிறது? மரணமா இருக்கிறது. லூக்கா புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் பாருங்க. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவ தூதரால் ஆபிரகாம் மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். ஐஸ்வர்யவானாக இருந்தாலும் சரி, தரித்திரனாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் மரணம் வருமா? மரணத்தை ஜெயிச்சவங்க யாரு இந்த உலகத்துல? யாருமே ஜெயிக்கல. மரணத்தை ஜெயிக்கிறது என்ன அர்த்தம்? லாசரு வியாதிப்பட்டு மரித்து உயிர் தெழுந்தார் இல்லைங்களா? ஏசு உயிர் தெள வச்சார் இல்லைங்களா? 4 நாளைக்கு அப்புறம் அவர் மரணத்தை விட்டு ஜெயிச்சு இருந்துட்டாரு இல்ல, மறுபடியும் அவர் மறிச்சு எங்க போயிட்டாருங்க? கல்லறைக்கு போயிட்டார். மரணத்தை விட்டு ஜெயித்து எழுந்தவர் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். ஏன்னா உயிர் தெழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை. அப்ப உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் என்ன இருக்குன்னா மரணம் என்பது இருக்கிறது. அப்ப ஐஸ்வர்யனாக இருந்தாலும் சரி, தரித்திரனாக இருந்தாலும் சரி, யார் ஒருவராக இருந்தாலும் என்ன இருக்குங்க? மரணம் என்பது இருக்கு. 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்க. பின்னும் தாவீது கர்த்தர் அவரை அடித்து அல்லது அவருடைய காலம் அவர் மரித்து அல்லது அவர் யுத்தத்திற்கு போய் மாண்டால் ஒழிய மரணம் எப்படி வேணாலும் வரலாம். ஒண்ணு கர்த்தர் அடிக்கணும் அல்லது காலம் மறிக்கணும் இல்லைங்களா? சவுலை பத்தி சொல்லிட்டு இருக்கிறார். சவுல் கொல்லுவதற்கு தேவன் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறாரு. யாரு கொல்லலைங்க? தாவீது கொல்லல. அவர் சொல்றார், அவர் மறிக்கணும்னா, சவுல் மறிக்கணும், யார் தான் அடிக்கணும்? தேவன் தான் அடிக்கணும். அல்லது என்ன ஆகணும்? அவர் வயசாகி தான் சாகணும், அல்லது யுத்தத்துல சாகணும். அப்ப மரணம் நமக்கு எப்படி வேணாலும் வரலாம். வியாதிப்பட்டு நம்ம மறிக்கலாம், நம்முடைய காலம் முடிஞ்சு நம்ம மறிக்கலாம். மரணம் எப்படி வந்தாலும் நம்ம என்ன செய்யணும்? அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ளணும், ஏற்றுக்கொள்ளக்கூடாதுங்களா? நீங்க ஏற்றுக்கொண்டாலும் கொல்லாவிட்டாலும் மரணம் கண்டிப்பா என்ன ஆகுங்க? வரும். 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பாருங்க. அந்நாட்களில் எலிசா மரணத்துக்கு ஏதுவான வியாதியாய் கிடந்தான். எலிசா எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி. அவரு மரிக்கிறதுக்கு தேவன் என்ன கொடுக்கிறாரு? அவருக்கு மரிக்கிறதுக்கு என்ன கொடுக்கிறாருங்க தேவன்? அவருக்கு வியாதி. அவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி தான் எலிசா. மரிக்கிறதுக்கு தேவன் என்ன கொடுக்கிறாருங்க? வியாதியை கொடுக்கிறார். அப்ப இன்னைக்கு யாராவது வியாதி மறிக்கிறாங்கன்னா இவனா என்ன பாவம் செஞ்சானோ தெரியல, இப்படி வியாதி மறிக்கிறான்றான். பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எந்த வியாதி வேணாலும் வரலாம். மறிக்கிறதுக்கு புற்றுநோய் வரலாம், அல்லது வேற சரீரத்தில் வேற எந்த நோய் வேணாலும் வரலாம். தேவன் நம்முடைய ஆவி எடுப்பதற்கு என்ன கொடுக்கிறாரு? வியாதியை கொடுக்கிறார். இன்னைக்கு வயதானவங்க நிறைய பேர் மறிக்கிறாங்க இல்லைங்களா? எப்படி மறிக்கிறாங்க? இருதய பலவீனப்பட்டு மறிக்கிறாங்க, அல்லது கேன்சர் மறிக்கிறாங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக இப்படி என்ன பண்றாங்க? வியாதி ஏதோ ஒரு வியாதி என்ன ஆகுறாங்கன்னா மறிக்கிறாங்க. அப்ப உன்னை தெரிந்து கொள்ள வேண்டிய செய்யறது யாரு? தேவன் தான். அப்ப இப்படி வியாதிப்பட்டு மறிக்கனால அவங்க எல்லாம் பெரிய பாவிகளா? எலிசா யாரு? நீதிமான், பரிசுத்தவான். எப்படி மறிச்சுக்கிறாரு? வியாதிப்பட்டு தான் மறிச்சுக்கிறாரு. இயேசு கிறிஸ்துகிறாரு. எப்படி மறிச்சாரு? அவருடைய ஆயுசு நாட்கள் முடிந்து மறித்தாரா, அல்லது ரொம்ப கொடுமைப்படுத்தப்பட்டு மறித்தாரா, பாடுபடுத்தப்பட்டு மறித்தாரா? பல பாடுகளை கொடுத்து அவர் என்ன பண்றாங்க? சிலுவையில கொல்றாங்க, கொலை செய்கிறார்கள். அப்ப யாரோ ஒருத்தர் பரிசுத்தவனை கொலை பண்ணிட்டாரு, செத்த பரிசுத்தவன் பாவி ஆயிடுவாரா? ஸ்தேவான் இருக்கிறாரு, அவர் மறிக்கிறாரு. எப்படி அவருடைய மரணம் இருந்தது? எல்லாரும் சேர்ந்து கல்லை விட்டு அடிச்சு கொலை பண்றாங்க. அப்ப கொலை பண்ணப்பட்டு சாகிறவங்க எல்லாம் பாவிகளா? எல்லாருமே கர்த்தருடைய பிள்ளைகள். அப்படி கூட என்ன ஆகலாங்க? மறிக்கலாம். துன்பப்படுத்தப்பட்டு கூட என்ன ஆகலாங்க? மறிக்கலாம். வியாதிப்பட்டு கூட என்ன ஆகலாங்க? மறிக்கலாம். அல்லது ஆயுசு நாட்கள் முடிந்து என்ன பண்ணலாங்க? காலம் சென்று மறிக்கலாம். மரணம் எப்படி வேண்டுமானாலும் வரலாம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 59-60 பாருங்க. அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்கையில் அவனை கல்லெறிந்தார்கள். பாருங்க, இவருடைய மரணம் தேவனுடைய பார்வை எப்படி இருந்தது? அருமையான மரணம்.
பரிசுத்தவான்களின் மரணம் தேவனுடைய பார்வையில் எப்படிப்பட்டது? அது அருமையானது. பாருங்க, அவர் மேல ரொம்ப கோபத்துல கல்லை விட்டு அடிக்கிறான், கொள்ளவெறியோட கல்லை விட்டு அடிக்கிறான். யார் மேல? ஸ்தேவான் மேல. எல்லாரும் ஸ்தேவானை வெறுக்கிறாங்க. அவர் சொல்றாரு, நாவி என்ன செய்யுங்க? ஏற்றுக்கொள்ளும். அந்த மரணம் தேவனுடைய பார்வையில் எப்படி இருந்தது? அருமை. அவர் பரிசுத்தவான். பரிசுத்தவானுடைய மரணம் தேவனுடைய பார்வையில் எப்போதும் எப்படிப்பட்டதுங்க? அருமையானது. அவர் மரிக்கும் போது அவருக்கு வயசு எவ்வளவு? வாலிப வயது. அப்ப இன்றைக்கு வாலிப வயதுல கூட மரிப்பாங்களா? சிறு பிள்ளைகள் கூட மரிப்பாங்களா? முதியோர்கள் கூட மரிப்பாங்களா? மரணம் என்பது எல்லாருக்கும் இருக்கிறது. எந்த வயதுல வேணாலும் வரலாம். நம்ம கர்த்தருடைய பிள்ளை இருக்கிறதுனால காலம் சென்றுதான் மரிப்பை நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க? நினைக்கலாம் கூடாது. இயேசு கிறிஸ்து மரிக்கும் போது அவருக்கு வயசு எவ்வளவு? 33 வயசு. இங்க இவர் மரிக்கும் போது எவ்வளவு வயசு? ஸ்தேவான் மரிக்கும் போது வாலிப வயசு. பவுல் மரிக்கும் போது வயது முதிர்ந்தவர். பவுல் மரிக்கும் போது அவர் எப்படி மரித்தாரு? அவரும் கொலை செய்யப்பட்டார். யோவான் இருக்காரு, அப்போஸ்தலன் யோவான். அவர் எப்ப மரிக்கிறாரு? 90 வயசுக்கு மேல மரிக்கிறார். மரணம் என்பது எல்லாருக்குமே வருமா? அது எப்படி வேண்டுமானாலும் வரலாம். இப்படிதான் மரிப்பாங்கன்னு என்ன பண்ண முடியாதுங்க? சொல்ல முடியாது. ஆயுசு நாட்கள் தேவன் அதிகமா கொடுப்பார், என்ன பண்ணக்கூடாதுங்க? எதிர்பார்க்கவும் கூடாது. இந்த பூமியிலே நாம் தேவனுடைய சித்தத்தை நாம் சரியாக செய்கின்ற பொழுது நாம் அந்த ஓட்டத்தை முடிக்கிற வரைக்கும் தேவன் நமக்கு என்ன கொடுக்கலாம்? ஆயுசு நாட்களை கொடுக்கலாம். இப்ப ஸ்தேவானை பார்க்கிறோம். அவர் மரிக்கும் போது அவருடைய இருதயமும் கிறிஸ்துவின் இருதயம் எப்படி இருக்குது? ஒரே மாதிரிதான் இருக்கு. ஏன்? யார் தங்களை துன்பப்படுத்துறாங்களோ அவங்களுக்காக அவர் என்ன பண்ணிக்கிறாருங்க? ஜெபம் பண்ணிக்கிறார். பிதாவே இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாத செயலுக்கு மன்னிங்கன்னு சொல்றார். ஸ்தேவான் அதான் சொன்னார் இல்லைங்களா? அப்ப நல்ல கவனிங்க, கிறிஸ்துவின் இதயம் ஸ்தேவான் இதயம் எப்படி இருக்குங்க? ஒரே மாதிரி இருக்கு. அப்ப ஸ்தேவான் வாலிப வயதுல அவர் பூர்ணமாய் இருக்கிறாரு. கேட்ட சத்தியத்தின்படி அவர் என்னவா இருக்கிறாருங்க? பூர்ணமானவரா இருக்கிறார். லூக்கா புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 4வது வசனம் பாருங்க. சீலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றது. மரணங்கள் எப்படி வந்திருக்குது? கோபுரம் அவங்க மேல விழுந்து 18 பேர் செத்து போயிட்டாங்க. மேல வாசன கலிலேயரை பிலாத்து என்ன பண்ணிக்கிறாருங்க? கொண்டு போட்டிருக்கிறார். அப்ப விபத்து நடக்குது இல்லைங்களா? அந்த விபத்தின் மூலமாக கூட என்ன இருக்குங்க? மரணம். இதெல்லாம் கேட்கும் போது நிறைய பேருக்கு என்ன வருதுன்னா பயமா இருக்கு. இன்னும் ஞாயிற்றுக்கிழமை காலையில மரணத்தை பத்தி பேசுறாரு பாருங்க. நாம் இதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சரீர மரணம்னா என்ன? ஆத்தும மரணம்னா என்ன? மரணம் எப்படி சம்பவிக்கும்? வியாதிப்பட்டு மரிக்கிறதுலாம் பாவமா? நீங்க அப்படியே நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறான். வியாதிப்பட்டா கூட வெளியே சொல்ல மாட்டான். வியாதி கொடுக்கலாம் யாரு தான்? சாத்தான் தான் கொடுக்குறான்னு நினைக்கிறான். அப்ப எலிசா மரணத்துக்கு வியாதியில் இருக்கிறாரு. அந்த வியாதி கொடுத்தது சாத்தான? உச்சந்திலிருந்து உள்ளங்கால் மட்டுமாக கொடிய பொருட்களை என்ன செய்ய போறாரு? யோபு வாதிக்கப்படுறாரு. அனுமதி கொடுத்தது யாரு? தேவன் தான் கொடுத்துக்கிறார். யோபு புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 16, 17 பாருங்க. இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். யோபு நம்ம பார்க்கிறோம். தேவன் அவருக்கு என்ன கொடுத்தார்? ஆயுசு நாட்கள், பூர்ணமான ஆயுசு நாட்கள். 4 தலைமுறையை பார்த்துக்கிறார். எத்தனை தலைமுறைங்க? பூர்ணமான ஆயுசு நாட்களா? அப்படிதான் வாசிக்கிறோம். யோபு நெடுநாள் இருந்து பூரண வயது உள்ளவனாய் மரித்தான். ஆபிரகாம் எப்ப மரித்தாரு? 175 வயசுல மரிக்கிறார். அவரு பூர்ணமான வயசு தான். தாவீதும் பூர்ணமான வயசு தான். அப்ப எல்லாருக்குமே பூர்ணமான வயசு கிடைக்குமா? அது சொல்ல முடியாது. அப்போஸ்தலன் யாக்கோபு இருக்காரு இல்லைங்களா? அவரை ஏறுது என்ன பண்ணிட்டாருங்க? பட்டயத்தால கொலை பண்ணிட்டார். ஸ்தேவான் கொலை பண்ணப்பட்டார். முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் என்ன பண்ணப்பட்டிருக்காங்க? கொலை பண்ணப்பட்டிருக்காங்க. அந்திப்பா என்ன செய்யப்பட்டிருக்கிறாருங்க? அவரும் வெளிப்பத்து சேஸ்தர் அந்திப்பா அவரும் என்ன செய்யப்பட்டிருக்கிறாரு? கொலை செய்யப்பட்டிருக்கிறார். மரணம் எப்படி வந்தாலும் மரிக்கும் போது நம்ம எப்படிதான் மரிக்கணும்? கர்த்தருடைய பிள்ளைகளை தான் மரிக்கணும். உபாகமம் 34ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்க. மோசே மரிக்கிற போது 120 வயதா இருந்தான். அவன் கண் இருளடையவும் இல்லை, அவன் பலன் குறையவும். எவ்வளவு வயசுல அவர் மரிச்சுக்கிறாரு? 120 வயதா இருந்தான். 120 வயசுல அவர் மரிச்சுக்கிறார். யாரு?
மோசே. அப்ப மரணத்தை குறித்து நமக்கு தெளிவான பார்வை இருக்கணும். நமக்கு ஜீவனை கொடுக்கறது யாரு? தேவன் தான் கொடுக்கிறார். ஜீவனை எடுக்கிறது யாரு? தேவன் தான் எடுக்கிறார். நமக்கு பிறந்த நாள் தெரியுது, மறுநாள் நமக்கு என்ன ஆகாதுங்க? தெரியாது. பிறந்த நாள் தெரியும், மரண நாள் தெரியாது. நாம் எப்போதும் எப்படி இருக்கணும்? கிறிஸ்து இயேசுக்குள்ளாக எப்போதுமே ஆயத்தமா இருக்கணும். மறிக்கிறதுக்கு எப்போதும் எப்படி இருக்கணுங்க? தயாரா இருக்கணும். யாரும் மரணத்துக்கு பயப்பட மாட்டாங்க. தேவனுடைய பிள்ளைகள், பரிசுத்தவான்கள் மரணத்துக்கு என்ன செய்ய மாட்டாங்க? பயப்படவே மாட்டாங்க. இந்த வேத வாக்கியத்தில் நம்ம என்ன செய்யறோங்க? வாசிக்கிறோம். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம். பிறக்கிறதுக்கு எப்படி ஒரு காலம் இருக்கிறதோ அதே போல மறிக்கிறதுக்கு என்ன இருக்குங்க? ஒரு காலம் இருக்கு. அந்த காலம் யாருக்கு தான் தெரியும்? தேவனுக்கு தான் தெரியும். அந்த நாள் வர்ற வரைக்கும் நம்ம எப்படி இருக்கணும்? பரிசுத்தம் உள்ளவர்களாக நம்ம கிறிஸ்தனுடைய வருகை இருக்கலாம், அல்லது என்னுடைய மரண நாள் இருக்கலாம். எது வந்தாலும் நாம் மறிக்கும் போது எப்படி மறிக்கணுங்க? பரிசுத்தம் உள்ளவர்களாக மறிக்கணும்.